நமஸ்காரம். யாதேவி சர்வபூதேஷு அந்த 21 தேவதைகளை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இன்னைக்கு 3 தேவதைகளை பற்றி பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, விஷ்ணு மாயே ரூபேன சம்ஸ்திதா, சேத்தனா ரூபேன சம்ஸ்திதா, அப்புறம் புத்தி ரூபேன சம்ஸ்திதா முதல் நாள் பார்த்தோம். நேத்தி நித்ரா ரூபேன சம்ஸ்திதா, அப்புறம் சுதா ரூபேன சம்ஸ்திதா, சாயா ரூபேன சம்ஸ்திதா. ஸோ இந்த 6 நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்தி ரூபேன சம்ஸ்திதா, கிருஷ்ணா ரூபேன சம்ஸ்திதா, சாந்தி ரூபேன சம்ஸ்திதா. அருமையான முக்கியமான தேவதைகள். ஃபர்ஸ்ட் சக்தி ரூபேன சம்ஸ்திதா. சக்தி ரூபேன சம்ஸ்திதா அப்படின்னா, சக்தி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டேன்னா இங்கிலீஷ்ல எனர்ஜி அப்படின்னு. எது அசைஞ்சாலும் அதுக்கு ஒரு சக்தி இருந்தால் தான் அது அசையும் இல்லையா. இப்போ சூரியன் உதிக்கிறது அப்படின்னா சூரியனுக்கு ஒரு சக்தி இருந்தால் தான் அது உதிக்கிறது. அப்புறம் காற்று ஆடுறது, மரம் ஆடுறது அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி இருந்தால் தான் அது அசையும் இல்லையா. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஹிருதயம்ல லப்டப் 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 அப்படின்னு. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஓட்டம், உயிர் இருந்தால் போராது, உயிர் ஓட்டம், அதுக்கு ஒரு சக்தி. ஸோ இந்த சக்திலாம் கொடுக்கறது தேவி தான். ஸோ அதுதான் அந்த தேவதையை நம்ம நமஸ்கரிக்கணும். ஃபஸ்ட்டு இது எப்படின்னு கேட்டேன்னா, பேச்சு திறமை. பேசுறதுக்கு ஒரு சக்தி. சில பேர்லாம் பார்த்தேன்னா அப்படியே சொரத்தே இல்லாமல் பேசுவாள். ஒன்றுமே அவ பேசுறதே காது கேட்காது, அப்படியே சொரத்தே இல்லாமல் பேசுவாள். ஸோ அப்படிலாம் இல்லாமல் நல்ல கிளாரிட்டியோட என்ன பேசணுமோ அது விவரமாக பேசணும். ஸோ அதுக்கு நல்ல எனர்ஜி, நல்ல சக்தி இருக்கணும். அப்போது இந்த தேவதையை நம்ம கண்டிப்பாக நமஸ்கரிக்கணும். அப்புறம் நடக்கிறதுக்கு பார்த்தேன்னா, ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிரிஸ்காக நடப்பான். ஒரு சில பேர் மீடியமாக நடப்பான். ரொம்ப பிரிஸ்காக இல்லாட்டாலும் மீடியமாக நடப்பான். சில பேர் அடி மேலே அடி வைத்து அப்படி வைப்பா. ஏன்னா அவளுக்கு அவளுக்கு சக்தி இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம அந்த தேவதையை நம்ம கண்டிப்பாக நமஸ்கரிக்கணும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியமும் கண்டிப்பாக தேவியோட அருளால், இந்த சக்தி அப்படிங்கிற அருளால் தான் நம்ம இயங்குறோம், செயல்படுறோம், நம்ம பேசுகிறோம். இது எல்லாமே இதில் அடக்கம். ஸோ தேவி நம்ம உள் இருக்கிறதுனால தான், அந்த சக்தி அப்படின்னு இருக்கிறதுனால தான் நம்மளால் பேச முடியுது, நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம நம்ம எந்த காரியம் நமக்கு இது பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டால் அதுக்கு பண்ண முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம அந்த தேவதையை நம்ம கண்டிப்பாக நமஸ்கரிக்கணும். அப்புறம் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா ஒரு தைரியம். இப்போது நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். எந்த காரியம் சின்ன விஷயமானாலும் சரி, நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த தைரியம். இது எல்லாத்துக்குமே பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இந்த சக்தி தேவதையை கண்டிப்பாக நம்ம நமஸ்கரிக்கணும். இதுக்கு நான் ஒரு பெரிய ஒரு ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் சொல்லுவேன். இது எல்லா வயதினருக்காகளுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டேன்னா, இந்த நாக்கை மேல லா லா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அங்கே டச் பண்ணணும். அங்கே நமக்கு கண்டிப்பாக ஒரு நெக்டார் வரும். நீங்கள் அதை வச்சு பாருங்கோ. பார்த்துட்டு பல் இடிக்கக்கூடாது. உதடு மட்டும் டைட்டாக இருக்கணும். உதடு மேட்சிங்காக இருக்கணும், டச்சிங்காக இருக்கணும். பல் இடிக்கக்கூடாது. நாக்கு அங்கே மேலே இருக்கணும். இம் அப்படிங்கிறத வார்த்தையை நம்ம சொல்லணும். எவ்வளோ தூரம் நம்ம சஸ்டெயின் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம உடம்பு அவ்வளோ சக்தி இருக்குங்க. நரம்பு மண்டலத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு பூஸ்ட்டு குடித்த மாதிரி அப்படி ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கும். பண்ணுவோமா? இதை நீங்கள் 3 வாட்டி பண்ணுவோம். எவ்வளோ தூரம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் முடியும், தம் பிடிக்க முடியாது. சில பேரால் முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. ஆனால் ப்ரொசீஜர் கரெக்டாக புரிஞ்சுன்னு பண்ணணும். இதை நம்ம பண்ணும்போது என்னென்னா, உள்ள இருக்கக்கூட நரம்பு மண்டலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி, பயங்கர சக்தி இருக்குங்க. இதை பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது
திருஷ்ணா ரூபேன சம்ஸ்திதா. திருஷ்ணா அப்படின்னாலே என்னன்னு கேட்டேன்னா தாகம், ஏக்கம், விருப்பம் இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லலாம். தாகம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோம். இப்போ தண்ணி தாகமா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? இப்போ அதே தண்ணி ஒருவேளை ஜாஸ்தியா குடிச்சிட்டோம் அப்படின்னா அது கெடுதல் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரி ஏக்கம். இப்போ எனக்கு வந்து நம்ம வந்து கடவுளை நம்ம பார்க்கணும், எப்படியாவது கடவுள்கிட்ட நான் அடையணும்பா, எனக்கு வேணும் இந்த கடவுள் நான் பார்க்கணும், அதை ஏக்கம். அதை நம்ம ஏற்கணும். நம்ம எப்படியாவது கடவுளை பார்க்க மாட்டோமா, எப்படியாவது நம்மளோட காரியத்தை அவர் நடத்தி தர மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அப்புறம் ஞானம் வரும். இந்த ஞானம் வரும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட எல்லா சக்தி இருக்குங்க. பட் அந்த விவரத்தை வந்து நீங்க என்னைக்கு அதை புரியுறதோ அன்னைக்கு தாங்க உங்களுக்கு நல்லது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட அத்தனையும் கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த 21 தத்துவங்கள், 21 சக்திகளும் நம்ம உடம்புல நம்ம பிறக்கும் போதே ஆதி முத்திரையில நம்ம குழந்தையா பிறக்கும் போது அத்தனை பேர்கிட்டையும் கடவுள் கொடுத்துருக்காரு. பாரபட்சம் பார்க்காம அத்தனை பேர்கிட்டையும் இருக்கு. பட் அதை நம்ம உணரலை, அதை நம்ம தெரிஞ்சுக்காம வேற எதுக்கோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தேன்னா அந்த தண்ணியே இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ தாகம் அப்படின்னு சொன்னேன் நான். தண்ணி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்றான்னா ஒரு அளவு வரைக்கும் தான் நம்ம என்ன குடிக்கணுமோ, என்ன பண்ணணுமோ, என்ன பசி அப்படின்னா நம்ம சாப்பிடணும். இப்போ பசி அப்படின்னா சாப்பிடணும். சில பேர் என்ன பண்றா, சில டெம்டேஷன்ல கூட சாப்பிட்றா. ரெண்டாவது என்னன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் சாப்பிட்றா. அதாவது உங்க உடம்புக்கு எது தேவை இல்லையோ அதை வந்து சாப்பிட்றா. அப்போ அது மாதிரி அனாவசியமா நம்ம சாப்பிடும்போது என்னாகும், கெடுதல் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து இந்த தேவதையை நம்ம வந்து நமஸ்கரித்தால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டேன்னா கட்டுப்பாடோட இருப்பான். நமக்கு என்ன வேணும், ஏய் இதுக்கு மேல நீ போகக்கூடாது, ஜாகிரதை அப்படின்னு உங்களை காஷன் பண்ணுவான். இதுதாங்க இம்பார்ட்டன்ட். புரியுதா? இந்த தேவதை என்ன பண்ணும்னா உங்க கூடியே உங்களுக்கு அந்த தாகத்தையும் கொடுக்கும். அதே சமயத்துல அளவுக்கு தாண்டாதே, இதுதான் உன்னோட ஸ்லாட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீ போகக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையும் இந்த கடவுள் தான் கொடுக்கும். அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சாந்தி ரூபேன சம்ஸ்திதா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை சாந்தி ரூபேன சம்ஸ்திதா அப்படின்னா இந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது. மௌனம் இதுல வந்து மௌனத்துக்கு நல்ல பவர் இருக்கு. இது நம்ம கந்தகுரு கவச்சத்துல கூட அந்த அன்பு 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 மௌனமே கடவுள் வந்து மௌனம் அப்படின்னு சொல்றான். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மௌனமா இருக்கோமோ அந்த இடத்துல கடவுள் இருக்கார். இது கண்டிப்பா ரொம்ப உண்மை. சரி, எந்த இடத்துலலாம் நம்ம மௌனமா இருக்கிறோம், அது எது மௌனம் அப்படின்னா ரொம்ப பேசாம இருக்கிறது மௌனம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா நீங்க பேசாம இருந்தா மௌனம் கிடையாது. இங்க இந்த இடத்துல என்னன்னு பார்த்தேன்னா லிசனிங் பவர். இன்னொருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து ஏதோ பேசும்போது அதை நம்ம வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும். அதை கேட்டதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் அசை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல நீங்க வந்து மௌனமா இருக்க பாருங்க, அதுதான் மௌனம். சைலண்டா நீங்க இருக்க பார்த்தீங்கன்னா அங்கதான் மௌனம். அப்போ இது நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. எங்க மௌனமா இருக்கணுமோ அங்க மௌனமா இல்லாம தேவையற்ற விஷயங்களை எங்க பேசணுமோ அங்க மௌனமா இருப்பான். அதுதான் நம்ம கையாளுறது தப்பா கையாளணும். இதுக்குதான் நான் அடிக்கடி சொல்வேன், இந்த மாதிரி ரேக்கி இதெல்லாம் நீங்க மெடிடேஷன்லாம் நீங்க பண்ணும்போது எது எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது விவரம் தெரியும். அதுதான் மெச்சூரிட்டி, பகுத்தறிவு. எப்போ அந்த மெச்சூரிட்டி வரும் அப்படின்னா இதுதான் மௌனம் வந்து இந்த இடத்துல மௌனம் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல மௌனம் இல்லை நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற விவரம் தெரியும். எங்க பேசணுமோ அங்க பேசாம அங்க மௌனமா இருக்கு, எங்க பேசாம இருக்கணுமோ அங்க மௌனமா இருக்கும். அது நிறைய இந்த தப்பா மாத்தி புரிதல் இருக்கு பாருங்க, அதுதான் தப்பு. இதுக்குதான் இந்த தேவதையை நம்ம நமஸ்கரித்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த தெளிவு வரும். உங்களுக்கு எந்த இடத்துல நம்ம வந்து மௌனமா இருக்கணும். இந்த மௌனம் வந்து வெரி பவர்ஃபுல்.
இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பெரியவா, தட் இஸ் நம்ம முன்னோர்கள் அண்ட் நம்ம சித்தர்கள், முனிவர்கள், நம்ம காஞ்சி மகா பெரியவா எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அவள்லாம் டாக்லெஸ் ஒர்க் மோர். எவ்வளோ பேர் எவ்வளோ விதமான குறைகளோட சுவாமிகளை போய் பார்க்க போறாங்க. காஞ்சி மகா பெரிவாளெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எவ்வளோ பேர் நிறைய குறைகள்லாம் சொல்றாங்க. அவர் எல்லாத்தையும் கேட்டு ஒரே ஒரு மெதுவாக ஒரே ஒரு விஷயம் சொல்லுவார். நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய சித்தர்களும் அப்படிதான். சித்தர்கள்லாம் வந்து நீங்க ஒன்று பேசி நான் அப்படிலாம் பேசவே மாட்டான். ஃபுல்லாக அதை கிரகிச்சுப்பான். அவ அது ஃபுல்லா என்ன சொல்றா அப்படின்னு கிரகிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு திருஷ்டியில் எங்களுக்கு தெரியும் இதுதாங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் இந்த தேவதையை நம்ம வந்து சாந்தி ரூபேன சம்ஸ்திதா, இது ரெண்டு இருக்கு, சாந்தி இருக்கு, சாந்தி இருக்கு. ஸோ இந்த சாந்தி ரூபேன சம்ஸ்திதால மௌனம் கடைபிடிக்கணும். இந்த மௌனம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா திங்கிங், லிசனிங். நீங்க வந்து எவ்வளோ தூரம் அடுத்தவா சொல்றத நல்ல காதுல உள் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்றது, இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த 3 தேவதைகளை பத்தி பார்த்துருக்கோம். கண்டிப்பா இத்தனை தேவதைகள், 9 தேவதைகள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, 9 தேவதைகள் நம்ம உள்ள இருக்காங்க. ஸோ இது ரொம்ப உண்மை. கண்டிப்பா இது எல்லா தேவதைகளையும் நம்ம வந்து நிச்சயம் நம்ம நமஸ்கரிக்கணும். கண்டிப்பா நமக்கு 365 days 24/7 அத்தனை பேர் நமக்கு அவசியம். அதை நம்ம வந்து கண்டிப்பா அதை உணரணும், புரிஞ்சுக்கணும், நமஸ்காரம் மரியாதை கொடுக்கணும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க,